ஸ்ரீ குருப்யோ நமः. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பகவத்பாதாள் சங்கரருடைய ஷட்பதி ஸ்லோகம் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் முன்னாடி பார்த்துட்டுருக்கோம். அதனுடைய சாராம்சம் மாதிரி ஒரு முடிவுரை மாதிரி பெரியவா சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த சம்சார சாகரத்தினுடைய துக்கத்தை போக்கக்கூடிய ஒரு உச்சிதமான ஸ்லோகமாக இந்த ஷட்பதி ஸ்லோகம் இருக்குது அப்படின்னு, இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் எப்படி இந்த சம்சார சாகரத்துலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு துணையாக இருக்குது பகவானுடைய பாதார விந்தங்கள்ங்கிற அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணுறாருங்கிறத நம்ம முதல் 3 ஸ்லோகாவை நேற்றுக்கு பார்த்தோம். மறுபடியும் இந்த 3 ஸ்லோகாவை நான் படிக்கிறேன். அவிநய மபநய விஷ்ணு தமய மனஹ சமய விஷய மிருக திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரயா தாரய சம்சார சாகராத் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்லோகா. செகண்ட் ஒன், திவ்ய துனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவ பய கேதச்சித் தே வந்தே அப்படின்னு 2வது ஸ்லோகம்ல. 3வது, சத்யபி பேதாக பகமே நாததவாகம் ந மாமகீன் நஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்க குவச்சன சமுத்ரோ ந தாரங்க. 3rd ஸ்லோகா. டைரக்டாக சம்சார சாகரம்னு சொல்லாமல் தரங்க சமுத்ரோன்னு சொல்கிறார். சமுத்திரத்தில் அலையும் சமுத்திரத்தையும் பிரிக்க முடியாத மாதிரி பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் பிரிக்க முடியாதுங்கிறத சொல்லி எல்லாருடைய ஆத்மாலையும் பகவான் இருக்கார். அதனால் நம்ம சம்சார சாகரத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஒரு நம்மளுக்கு என்னது ஒரு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ 4வது ஸ்லோகம். உத்ருத நக நகபிதனஜு தனுஜ குலாமித்ர மித்ர சசி திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவ திரஸ்ஸகாரக சகாரக அப்படின்னு சொல்கிறார். அதாவது கரெக்டாக மென்ஷன் பண்ணுறார். இந்த பகவத் தர்ஷனம் திருஷ்டுவா பகவான ஒரு தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சம்சாரத்தின் அழிவு எப்படி ஏற்படாமல் இருக்கும். அதாவது பகவானுடைய தரிசனம் நம்மளுக்கு கிடைச்சிருத்தோம் அப்படின்னா இந்த சம்சார சாகரத்திலிருந்து நம்ம விடுபடுறது ரொம்ப ஈஸி. ந பவதி கிம் பவதிரஸ்ஸகாரக அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த ஸ்லோகங்களில் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஒரு மனப்பாடமாக நம்ம சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தைகளை வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ரொம்ப சின்னது தான் இருக்குது லைன்ஸை. அடுத்தது 5வது ஸ்லோகம். மத்ஸ்யாதிபி ரவதாரை ரவதாரவதா வதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவதாப பீத்தோகம் அப்படின்னு மறுபடியும் பவதாப இந்த பவசாகரத்தில் இருக்கக்கூடிய தாபங்களை எல்லாம் சம்சார தாபங்களை எல்லாம் நம்ம பீதியாக இருக்கோம். இதனால் அதிலிருந்து நம்மளை பரிபாலிக்கக்கூடியவராக இருக்கார். பவதாப பீத்தோகம் அப்படின்னு சொல்கிறார். பரிபாலம் பண்ணக்கூடியவராக பகவான் இருக்கார். அப்போது அந்த பகவானை நம்ம பிடிச்சுனுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த சம்சார துன்பத்திலிருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படிங்கிறார். 6வது ஸ்லோகமாக தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமம் தர மபனயத்வம் மே. இன்னைக்கு புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை. கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலையும் கோவிந்த தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த இப்படி சொல்லி இப்படி குணமுள்ள இந்த கோவிந்தனை நம்ம அதான் பஜகோவிந்தம் மூடபத்தேங்கிறார். நேற்றுக்கு நுச்சூர் சுவாமிகளுடைய பஜகோவிந்தத்தை பற்றி ஸ்பீச் கேட்டேன்னா அவ்வளோ நன்னா இருக்குது. இந்த மூடபத்தேங்கிறார். மூட ஜனங்களே இப்படி இந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லாமல் இப்படி இருக்கேலே, அர்த்தத்துக்கு பின்னாடி போயின்னு இருக்கலே, அதில் ஒன்றும் மீனிங் இல்லை, அதில் ஒன்றும் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இந்த ஷட்பதி ஸ்லோகத்தில் சம்சார சமுதிரத்திலிருந்து இந்த நம்மளை வெளிப்படு கொண்டு வரத்துக்கு ஆத்ம தத்துவத்தை கடைந்து கொடுக்கும் பகவான் இருக்கார் அப்படின்றார். அதான் தாம உதர. அந்த உதரம் அப்படிங்கிறது வந்து இந்த மத்து தாமனா மத்து. இந்த சம்சார
கடல்லிருந்து நம்மளை கடைஞ்சு எடுக்கக்கூடிய ஒரு மத்தாக பகவான் இருக்கார், கோவிந்தனாக இருக்கார். பரமம் தரம் அபநய துவம்மே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதாவது இந்த சமய அனுஷ்டானங்கள், ஆத்மீகமான சாதனைகள், இது ஒன்லி நம்மளுடைய எய்மா இருக்குது. ஏன்னா நம்ம கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு இந்த பிறவி கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போது இந்த கர்ம அனுஷ்டானங்கள், சமய அனுஷ்டானங்கள், ஆத்மீக சாதனைகள் கூட இந்த சம்சார கஷ்ட நிவர்த்தியை பண்ணணும் அப்படின்னா பக்தியில் ஆரம்பித்து அதனால தான் நம்ம பெற முடியுங்கிறத இந்த ஷட்பதி ஸ்லோகம் சாரமாக இருக்குது. இந்த தரம் அப்படின்னா பயம், என்னுடைய பரமம் அப்படின்னா மிகுந்த. ஸோ எப்படி முடிக்கிறா பெரியவா அப்படின்னா இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், முடிவுரை அப்படின்னு சொல்கிறார். நம்ம உருப்படுவோமோ மாட்டோமோ, கதி மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோங்கிற பயம், மரண பயம், மறுபடியும் ஜன்மம், புனரபி ஜனனம் புனரபி மரணம்னுங்கிறத மறுபடியும் ஜன்மம் வந்துடுமோங்கிற பயம், இந்த மாதிரி நம்ம பாவங்களை நினச்சி பயம், இந்த மாதிரி எல்லாம் இந்த பயம் 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 எதை எடுத்தாலும் நம்மளுக்கு பயமாக இருக்குது. நோய்களை கண்டு பயமாக இருக்குது, அதனுடைய வீரியத்தை கண்டு பயமாக இருக்குது. இந்த பயங்கள் நீர சம்சார துன்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக இந்த ஷட்பதி ஸ்லோகம் இருக்குங்கிறத அழகாக, உருப்படுவோமோ மாட்டோமோ அந்த பயம் இருக்குது, மரண பயம், எல்லாத்துக்கும் ஒரு கோவிந்தனுடைய நாமம் நம்மளுக்கு ஒரு துணையாக இருக்குங்கிறத மறுபடியும் இந்த 6வது ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணுறேன். தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமம் தர மபனய துவம் மே. உன்னை விட்டு வேறு யாருப்பா இருக்கான்னு சொல்கிறார். கோவிந்தா கோவிந்தா.